விஜயை சிபிஐ விசாரிக்கும் பொழுது சில முக்கியமான கேள்விகளை கேட்டாங்க அப்படிங்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நியூஸாக வந்திருந்தது. அதை விட்டு சோஷியல் மீடியாவில் 2 நாள் போட்டு விஜயை வச்சு பிரிச்சுட்டு இருந்தாங்க. அதை விட்டு நிறைய பேட்டிகள் வந்திருக்கு. சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய பர்செப்ஷன்ஸு, கேள்விகள், இன்னும் பல ஆதாரங்கள் அப்படின்னு நிறைய பேர் பேசியிருக்காங்க. குறிப்பாக சிபிஐ விஜய்கிட்ட கேட்டதாக சொல்லப்படும் கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கரூரில் எடுக்கப்பட்ட அந்த கூட்டம், அதில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ், அதாவது ஜனநாயகன் படத்தில் அந்த ஃபுட்டேஜஸை பயன்படுத்தியிருக்கீங்களா? ஜனநாயகன் படத்தில் இப்படியாப்பட்ட ஃபுட்டேஜஸ் தேவை அப்படிங்கிறதுனால தான் அந்த கரூரில் கூட்டம் நடத்தி அந்த ஃபுட்டேஜஸை ஷூட் பண்ணுறதுக்காகவே அந்த கரூர் கூட்டம் அப்படிங்கிறது உங்களால் ஏற்பாடு செய்யப்பட்டதா அப்படிங்கிற முக்கியமான கேள்வி கேட்கும் பொழுது, அந்த முதல்வன் படத்தில் கேள்வி கேட்டவனே அந்த நாக்கில் அப்படி கிடுக்கு பிடி போட்டு கேட்பாங்களா, அந்த மாதிரி அவருக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் உண்மையிலேயே இந்த கேள்வி கேட்கப்பட்டதா, அல்லது அந்த கேள்வியோடு சேர்த்து மேலும் சில பல கேள்விகள் கேட்கப்பட்டதா, அந்த முக்கியமான கேள்விகள் என்ன, அப்புறம் இதுவரை வெளிவராத சில ஃபுட்டேஜஸ் அல்லது ரொம்ப ரேராக வந்த ஃபுட்டேஜஸ், அந்த ஃபுட்டேஜை பற்றி நிறைய பேர் பேசவே இல்லை. அந்த ஃபுட்டேஜ் தான் ரொம்ப முக்கியமான ஃபுட்டேஜ். இந்த சம்பவம், இந்த கரூர் சம்பவம் நடப்பதற்கான ஆரம்பம் எங்கே, அந்த புள்ளி எங்கே தொடங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதுக்கான ஃபுட்டேஜ். ஸோ அந்த ஃபுட்டேஜை நம்ம இன்றைக்கி எக்ஸ்க்ளூசிவாக நம்ம வெளியிட போகிறோம். ஏற்கனவே வெளியாக இருக்குது, இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம இந்த வீடியோ வெளியிட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வேறு சில முக்கியமான பர்செப்ஷன்ஸ், இந்த சிபிஐ விசாரணையில் இந்த கேள்வியை கேட்டுச்சு அப்படின்னு பல பேரும் பேசியிருக்காங்க. பல பேரும் சோஷியல் மீடியாவில் அதை பற்றி வரைந்து தள்ளியிருக்கிறார்கள் இல்லையா? அவங்கெல்லாம் சொல்லாத சில முக்கியமான பர்செப்ஷன்ஸ் இருக்குது. அதை ஏன் அவங்க அந்த பர்செப்ஷன் அவங்க ஏன் பேசலை அப்படிங்கிறது நம்ம தெரியல. இதையெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சுற்றி வளைச்சு பேச விரும்பல, நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன். சிபிஐ விசாரணை டெல்லிக்கு போகும்போதெல்லாம் தலைவன் போயிட்டு வருவாப்புல. இப்போ கடைசியாக போகும்பொழுது கூட சரக்கு பாட்டில் எடுத்துகிட்டு போய் மாட்டிக்கிட்டாப்புல. அப்போ நம்மலாம் கேள்வி கேட்டோம், ஏன்டா டியூட்டி ஃப்ரீயில் கிடைக்கும், அல்லது ஒரு 3.5 மணி நேரம் மூடிட்டு இருந்தாங்க, இறனத்துக்கு அப்புறம் நீ எவ்வளோ சரக்கு போட்டாலும் ஹோட்டலில் போய் எவனும் கண்டுபிடிச்சி போகிறான், எவன் உன்னை கண்டுபிடிச்சி கேள்வி கேட்க போகிறான், அந்த 3 மணி நேரம் கூட உன்னால் போதை இல்லாமல் இருக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வியை கேட்டோம். அதோட சேர்த்து இன்னொரு கேள்வியும் நம்ம கேட்க மறந்துட்டோம். மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இந்த சரக்கு பாட்டில் மட்டும் அந்த செக்யூரிட்டி செக்கிங்கில் மாட்டல, அதோட சேர்த்து ஒரு கத்தரிக்கோல் ஒன்றும் சிக்கியது, அதுவும் விஜயனுடைய பேக்ல இருந்து அந்த கத்தரிக்கோல் சிக்கியது அப்படின்ற தகவல். விஜயனுடைய பேக்கில் எதற்கு கத்தரிக்கோல்? இப்போ சாதாரணமாக ஒரு தடவை ஃப்ளைட்டை பயன்படுத்தினவங்களே மறுதடவை சொல்லுவாங்க, எப்போ அந்த கூர்ப்பான ஆயுதங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அப்புறம் இந்த ஊக்கு மாதிரியான பொருள் கூட எடுத்துகிட்டு போகக்கூடாது, அப்புறம் அந்த கத்திரிக்கோல், ரேசரு அல்லது இதே மாதிரி ஒரு ஷார்ப்பான ஆயுதங்களோ அல்லது ஷார்ப்பான பொருட்களோ எடுத்துகிட்டு போகக்கூடாதுப்பா. அதை எடுத்துகிட்டு போனாங்க கண்டிப்பாக இந்த செக்யூரிட்டியில் மாட்டிப்போம், கிங்கின்னு சத்தம் வரும், திரும்ப எடுத்துகிட்டு போட்டு வந்து திரும்ப லைன்லேருந்து வரணும், ஏகப்பட்ட பிரச்சனை வேறு இருக்குப்பா அதில் அப்படின்னு ஒரு தடவை போயிட்டு வந்தவங்களே சொல்லுவாங்கனாக்க, விஜய் எத்தனை ஆயிரங்கள் முறை இந்த ஃப்ளைட்டில் போயிட்டு வந்திருப்பார், சார்ட்டர் ஃப்ளைட்டில், பப்ளிக் ஃப்ளைட்டில் எத்தனை முறை போயிட்டு வந்திருப்பார். அப்போ கண்டிப்பாக கத்திரிக்கோள் போன்ற ஆயுதங்களையோ அல்லது கத்திரிக்கோள் போன்ற பொருட்களையோ எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது அது அனிச்சை செயலாக அவங்களுடைய மூளையில் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த கத்திரிக்கோளை வெளியில் தூக்கி போடாமல் எடுத்துகிட்டு போனார்? அதோட இன்னொரு கேள்வி என்னன்னாக்கா, விஜய்க்கு ஏன் கத்திரிக்கோள் தேவைப்படுகிறது? இப்போ நம்மன்னா பரவாயில்ல, இந்த மீசையில் ஏதாவது வெள்ளை முடி வந்துருச்சு அப்படின்னாக்கா அப்படியே கண்ணாடியை பார்த்து அப்படி அனுமாறு மாதிரி வாயை வச்சுக்கிட்டு அந்த வெள்ளை முடியை தேடி கட் பண்ணுவாங்க நம்ம ஆளுகள்லாம். அதை தாண்டி கத்திரிக்கோள் நம்ம ஆளுகளுக்கு இது தேவைப்படும்னாக்கா ஏதாவது துணி கட் பண்ணுறதுக்கு, பேப்பர் கட் பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். இப்போ இவர் துணியையோ பேப்பரையோ கட் பண்ணுறதுக்கு இவர் போய் அந்த வேலையை பார்க்க மாட்டார். இப்போ பர்சனல் அசிஸ்டண்ட் 1000 பேர் இருப்பாங்க. அதையும் தாண்டி இப்போ வெள்ளை முடியை கட் பண்ணுறதுக்கு இவரே வெள்ளை முடியை கட் பண்ணுவார். அது சொன்னோம்னாக்கா ஆள் வந்து கட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. அப்படியும் தாண்டி இவர் கத்திரிக்கோளை எதற்காக யூஸ் பண்ணுவார்? சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா, இந்த இயற்கை முறையில் தற்சார்பு முறையில் தயாரிப்பாங்கள்ல, அதை தயாரித்ததை பயன்படுத்துவாங்கல்ல, அப்படி பயன்படுத்துகிறவங்க அந்த இலை இருக்குல்ல, அந்த காஞ்சி போன இலையை கட் பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டரை பயன்படுத்துவாங்க. கும்பலாக அந்த இலை இருந்துச்சுனாக்கா அந்த இலையை போட்டு அதை கட் பண்ணுறதுக்கு டக் அதுக்கு பயன்படுத்துவாங்க. அதை நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ இவர் கத்திரிக்கோளை எடுத்துகிட்டு போகிறாருனாக்கா அப்போ ஒருவேளை அப்படிங்கிற கேள்வி நம்ம எழுப்பணும். நம்ம போனது எழுப்பாமல் விட்டுட்டோம். அந்த கேள்வியும் நாம் இங்கே எழுப்புகிறோம். ஏனென்றால் அவருக்கு இந்த பழக்கமும் எதுவும் உண்டு அப்படிங்கிறது நம்மளால தெரியும். இப்போ அந்த சிபிஐ விசாரணைக்கு போனார். இந்த சிபிஐ விசாரணையில் நீங்கள் அந்த கரூர் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸை உங்களுடைய ஜனநாயகன் படத்தில் பயன்படுத்துவதற்காக தான் நீங்கள் பயன்படுத்தியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னு அந்த நியூஸ் சேனல்ஸில், மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸில் அவங்களே கடைசியாக சொல்லிவிட்டார்கள். அந்த வீடியோ இப்போ நீங்கள் பாருங்கள். சிபிஐ இன்றைக்கு தான் இந்த கேள்வி எழுப்பியிருக்கிறது. மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் இன்றைக்கு தான் இதை பற்றி பேசியிருக்கிறது. ஆனால்
இதற்கான விதை ஐயா நக்கீரன் கோபால் அவர்கள் போட்டது. முதல்ல இந்த கரூர் பற்றின விஷயங்கள் எல்லாரும் பேசும் பொழுது நான் உட்பட பல விஷயங்களுக்கு கேள்வி எழுப்பணும். அது என்னென்ன கேள்வினாக்க, ஏன் 8:45 காலையில் கூட்டத்தை வச்சுக்கிட்டு 9 மணிக்கு ஏன் ஏர்போர்ட்டுக்குள்ளே போனார்? அப்போ 9 மணி வரைக்கும் என்னத்தை பிடுங்கினார்? அவர் என்னத்தை அறுத்து குமிச்சார்? அப்போ ஒருவேளை லேட் ஆச்சுனாக்கா நாள் நைட்டு வரைக்கும் அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார்? அப்போ அலாரம் அடிக்காமல் ஃபோனை ஆஃப் பண்ணி ஆயிடுச்சா? அப்போ ஃபோனை ஆஃப் பண்ணாலும் கூட அலாரம் அடிக்க எனக்கு சீமாஸ் பேட்டரியில் தான் அலாரம் ஒர்க் ஆகும். சீமாஸ் பேட்டரிங்கிறது ஃபோனை ஆஃப் பண்ணாலும் அலாரம் ஒர்க் ஆகும். அதான் சீமாஸ் பேட்டரிங்கிறது. ஃபோனோட சீமாஸ் பேட்டரி இருக்கும். அப்போ நீங்கள் உங்களுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் அலாரம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னாக்கா அடிக்கும். அப்போ அதையும் தாண்டி அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு திரும்பவும் தூங்கினாரா? அல்லது அலாரம் அடிக்கவே இல்லையா? அப்போ அலாரம் வைக்கவே இல்லையா? அப்போ வீட்டில் எழுப்பிடுறதுக்கு ஆளே கிடையாதா? அப்போ 8:45 மீட்டிங்னு யார் சொன்னது? 8:45 மீட்டிங்னு வச்சுட்டு நாள் அப்போ என்னத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற கேள்வி எழுப்பணும். இந்த கேள்வியையும் சிபிஐ விசாரணையில் கேட்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக நாம் எழுப்பின கேள்வி, அன்னைக்கு குறிப்பிட்ட அந்த கரூர் சம்பவம் நடந்த தேதியில் அந்த கூட்டம் முன்னாடியே அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது அப்படின்னாக்கா இல்லை. அந்த தேதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் எந்த ஊர்லனாக்கா வடசென்னை மற்றும் திருவள்ளூர். இந்த வடசென்னையை முடிச்சுட்டு அப்படியே திருவள்ளூர் போறாரு அப்படிங்கிறதா கரூர் சம்பவம் நடந்த தேதியில் நடக்க வேண்டியதாக ஏற்கனவே ஷெட்யூல் பண்ண ஏரியாக்கள் இதுதான். அப்போ அதை கேன்சல் பண்ணிட்டு அந்த 2-3 நாளைக்கு முன்னாடி கேன்சல் பண்ணிட்டு உடனடியாக கரூரில் நடத்தணும் அப்படின்ற அந்த அவசரம், அந்த அரிப்பு ஏன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா, அதற்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி திமுக அங்கே ஒரு பெரிய கூட்டம் நடத்துனுச்சு. கிட்டத்தட்ட 1,00,000க்கு மேலே அந்த கூட்டத்துக்கு வந்துட்டு போனாங்க. அது பயங்கர வைரல் ஆச்சு. அப்புறம் எடப்பாடியார் கூட அங்கே ரோட் ஷோ போனார்னு நினைக்கிறேன். அதுலேயும் நல்ல கூட்டம் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி உயிரிழப்புலாம் எதுவும் ஏற்படல. இதை விட அதிகமான கூட்டமே வந்ததாக சொல்கிறாங்க. ஐஎஸ்ல தகவல்லாம் சொல்கிறாங்க. அப்போ 2 கட்சியும் கூட்டத்தை காமிச்சு மாசு காமிச்சிருச்சு. அப்போ அதே ஏரியாவில் நம்மளும் போட்டு மாச காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த வடசென்னை மற்றும் திருவள்ளூர் கேன்சல் பண்ணிட்டு ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி இங்கே நடப்பதாக உடனடியாக தேதிய மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் உடனடியாக தேதிய மாதிரி வந்தாங்க. அப்போ அந்த லோக்கல் நிர்வாகி கூட சொன்னாப்புல 2 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு அமைப்புலேருந்து கூப்பிட்டு சொன்னாங்க கட்சியிலேருந்து, அதனால் எங்களுக்கு இந்த ஆர்கனைஸ் பண்ணுறதுல எங்களுக்கு நேரம் பத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு நிர்வாகிகிட்ட கூப்பிட்டு 2-3 நாளில் ஒரு கூட்டம் நடத்தணும், ரோட் ஷோ நடத்தணும், ஒரு ஹீரோ கூப்பிட்டு வந்து அப்படின்னாக்கா, அப்போ அதுக்குள்ளே அந்த நிர்வாகி மாவட்ட நிர்வாகிகளுக்கு பக்கத்தில் உள்ள மாவட்ட நிர்வாகிகளுக்கு கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அல்லது பர்மிஷன் வாங்கி அல்லது அந்த மக்களுக்கு என்ன தேவைங்கிறத ஏற்பாடுகள் பண்ணி அது பிழை இல்லாமல் நடப்பதற்கு ஒரு மேற்பார்வை செய்து இவ்வளோ வேலைகளை 2-3 நாளில் ஒரு நிர்வாகிகள் அப்படி பார்க்க முடியும். அப்போ அந்த நிர்வாகத்தில் கோளாறு ஏற்பட்டுச்சுனாக்கா வர்ற மக்களுடைய உயிருக்கெல்லாம் பாதிப்பு இல்லாமல் போகும். இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. அப்போ வர்ற மக்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைனாக்கா பிரச்சனை இல்லை. ஏன்னாக்கா உங்கள் தலைவர் வருவார், பஸ் மேலே நிற்பார், அப்படியே முறுக்கி தோளில் போடுவார், பேசுவார், போயிட்டே இருப்பார். ஆனால் வர்ற மக்களே, அவனுடைய உசுறு, அவனுடைய குடும்பம், அவனுடைய புள்ள குட்டிங்க அதெல்லாம் நடுரோட்டில் நிற்கணும். அப்போ அந்த நெருக்கடிகளை நடக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன் ஷெட்யூல் படி கரூரில் நடத்திட்டு போ. இங்கே கூட்டத்தை காமிக்கிற மாதிரி அங்கே கூட்டத்தை காமிச்சிட்டு போ. கரூரில் நடத்தும் போது அந்த கூட்டத்தை காமிச்சிட்டு போ. அப்போ மக்களுடைய பாதுகாப்பு, மக்கள்கிட்ட ஒரு கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும், கோட்பாடுகளை கொண்டு போய் சேர்க்கணும், அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அங்கே ஒரு கூட்டத்தை காமிச்சிட்டானா உடனே கூட்டத்தை கூடு, உடனே அங்கே ஒரு கூட்டத்தை போட்டு அதை விட அதிக கூட்டம் வந்ததாக செய்தி சேனலை காமிக்கணும். ரெண்டாவது, அவர் 2000 ரூபா அறிவிக்கிறாரா, நீ 2500 அறிவி. அவங்க ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்களா, கல்யாணத்துக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு, நீ கல்யாணத்துக்கு மாமஞ்சீரு, மச்சாஞ்சீரு, அத்தாஞ்சீரு, லொட்டு சீரு, லொசுக்கு சீரு, அப்புறம் சவரன் நகை, அப்புறம் பட்டு புடவை, இதெல்லாம் அறிவிச்சுடு. அப்போ ஏன் உடனடியாக அங்கே அறிவிக்கணும் அப்படின்னாக்கா, அந்த கூட்டம் ஏற்கனவே நடத்துனதுனால அதை தாண்டி கூட்டம் நடத்தினதாக காமிக்கணும். ஏங்க இதெல்லாம் கூட்டம் நடத்துனதுக்காக தானே அந்த கூட்டத்தை நடத்திருக்காங்க நீங்களே சொல்கிறீங்க. அப்புறம் நீங்களே என்ன சொல்கிறீங்கன்னா, ஜனநாயகன் பட ஷூட்டிங்கில் அந்த ஃபுட்டேஜஸுக்காக இங்கே பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஒரே கல்லில் 2 மாங்காய். கூட்டத்தையும் காமிக்கணும், அந்த திமுகவுக்கும் ஒரு மிரட்டல் விடுத்தது மாதிரி இருக்கணும், ப்ளஸ் ஜனநாயகன் படத்துக்கான ஃபுட்டேஜையும் அங்கே தேர்த்தினது மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே நடந்த கூட்டத்தில் ஜனநாயகன் பட ஷூட்டிங், அந்த ஃபுட்டேஜஸ்க்கான ஷூட்டிங் நடத்தப்பட்டிருக்கு. நீங்கள் ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், இதே மாதிரியான காட்சிகள் அங்கே வரும். அப்போ இதை ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த கூட்டத்தை வச்சு கண்டிப்பாக எடுக்கலாம். அந்த அளவுக்கு விஜய் படத்தினுடைய பட்ஜெட் தாங்கும். ஆனால் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு இந்த சீனை நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா அது இயல்பாக கிடைக்காது. நீங்கள் செட்டு போடணும். நீங்கள் என்ன தான் செட்டு போட்டாலும் அது இயல்பாக கிடைக்கக்கூடிய ஃபுட்டேஜ் மாதிரி கிடைக்காது. அது செட்டுங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். அப்போ நடிகர்களை வைத்து நடிக்க வைத்து எடுக்கப்பட்ட காட்சிகள் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிடும். அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு எடுத்து அல்லது பக்கத்தில் பில்டிங்குகள் போட்டு செட்டு போட்டு இது எடுத்தோம்னாக்கா இயல்பாக்க கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஃபுட்டேஜஸ் கிடைக்காது, அந்த ஃப்ரேம் கிடைக்காது, அந்த அழகியல் கிடைக்காது, அந்த உணர்வுகள் கிடைக்காது. அப்படிங்கிறதுனால தான் அது இயல்பாகவே கிடைக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இங்கே கூட்டம் எங்கே போகிறாரோ அங்கே போகும்பொழுது கூட்டம் வரும் இல்லைங்களா, அதை
அங்கே ஜனநாயகன் படம் எடுக்கும்பொழுது என்ன ஃப்ரேமில் வச்சு ஷூட் பண்ணுவோமோ அதே ஃப்ரேமில் இங்கே கேமரா வச்சு ஷூட் பண்ணி அந்த ஃபுட்டேஜஸை கொண்டு போய் ஜனநாயகனில் பயன்படுத்திக்கிறது. ஏன்னா ஜனநாயகன் படத்தில் இப்படி நிறைய காட்சிகள் வருது. அதாவது ஊழல் பண்ணுறாங்க படத்தில் உள்ள ஏற்கனவே உள்ள அரசியல்வாதிகள், அதை பார்த்து கொதிச்சு எழுறாப்புல ஒரு ஹீரோ எழுந்துச்சு அந்த அரசியல்வாதிகளை கடத்திட்டு வந்து ஒரு இடத்துல கட்டி போடுறாப்புல, கட்டி போட்டு அடிக்கிறாப்புல, அடிச்சு இவரு கட்சி ஆரம்பிச்சு உடனடியாக எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்புறம் எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகிறாப்புல, சிஎம் ஆயிடுறாப்புல. இதுதான் கதை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து தலைவன் ஊழலை ஒழிக்க போகிறான்னு சொன்னது ஜனநாயகன் படத்தில் என்ன கதை இருக்கோ அதை அப்படியே இங்கே லைவில் எடுத்துகிட்டு இருக்காப்புல. அவர் லைவ்ல மக்கள் மனசில் எடுத்துக்கிட்டே பேசிக்கிட்டே பதிய வச்சுட்டு போனோம்னா கடைசியாக எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படத்தை இறக்கி விட்டோம்னாக்கா அப்படியே அது எலெக்ஷன் கேம்பெயினுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இந்த கட்சியில் உள்ள தற்கூரிகள் யாரும் அவர் என்ன கருத்துக்கள் பேசுறாரு, பெரியார் சொன்ன கருத்துக்களை பேசுறாரா, அம்பேத்கர் சொன்ன கருத்துக்களை பேசுறாரா, மார்க்ஸ் சொன்ன கருத்துக்களை பேசுறாரா, அண்ணா சொன்ன கருத்துக்களை பேசுறாரா, அல்லது வேலுநாச்சியாருடைய வரலாறை சொல்றாரா, அல்லது அஞ்சலி அம்மாளுடைய வரலாறை சொல்றாரா, அதெல்லாம் எதுவும் சொல்றது இல்லை. அப்போ அந்த கூட்டம் அதற்காக போகிறதும் கிடையாது. அந்த கூட்டம் எதற்காக போகிறதுனாக்கா திரை கவர்ச்சியை பார்த்து ஏமாந்து போய் அந்த கூட்டம் அப்படியே இங்கே வந்து அவரை திரை கவர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ எலெக்ஷன் டைமில் என்னதான் நீ உயிரை கொடுத்து மேடை போட்டு பேசினாலுமே அந்த கூட்டம் அதற்கு மயங்காது. அப்போ அது மயங்க வைக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் மகுடியை ஊதித்தான் ஆகணும் அந்த பாம்புக்கு. ஏன்னாக்கா மகுடிக்கு மயங்கிய பாம்பு அது. அப்போ நீங்கள் அதே மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்படி ஒரு படத்தை எடுத்து போட்டு அதை பில்டப் பிஜிஎம்லாம் கொடுத்து அந்த ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ்லாம் வச்சு நல்ல க்ளோஸ் ஃப்ரேமில் காலை கொண்டாந்து டம்முன்னு தரையில் வச்சோன்னே அப்படியே புழுதி பறக்கணும். ஏதாவது பக்கத்தில் ஒரு செவுர் இருக்கணும், அதில் அப்படி குத்துவார், அதுலேருந்து அப்படியே தூசி பறக்கணும். அப்புறம் இப்படியே பார்ப்பார், இங்கேருந்து ஒரு வேர்வை சொட்டு மட்டும் அப்படியே வெளிஞ்சு வரணும். அப்புறம் கண்ணை காமிப்பாங்க, லைட்டாக ரொட்டேட் பண்ணணும் கண்ணு. அப்புறம் கண்ணு அப்படியே செவந்து போகணும். அப்புறம் ஒரு பஞ்சு வச்சாருனாங்க அப்படியே பறந்து போய் விழுகணும். இதை பார்த்து மயங்கி போன அந்த திரை கவர்ச்சி கூட்டம் இருக்குல்ல, அது எலெக்ஷனுக்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு திரை கவர்ச்சியை காமிச்சா மட்டும்தான் அந்த கூட்டத்தை அப்படியே டேக் ஓவர் பண்ணி கொண்டு போக முடியும். அப்போ அதற்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்காப்புல. அந்த ஃபுட்டேஜ் ரியல் ஃபுட்டேஜாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் கரூரில் அந்த ரியல் ஃபுட்டேஜ் எடுக்க போயிருக்காங்க. எப்பா இதுக்கெல்லாம் என்னப்பா ஆதாரம்? நேற்றுலேருந்து 2 நாளாக போயிட்டு இருக்குப்பா சோசியல் மீடியாவில். வெர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன பண்ணுறீங்க? யாரையாவது பிடிச்சா அப்யூஸ் பண்ணுறது. வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லை, நீங்கள் அப்யூஸ் வாரியர்ஸ். இப்போ இதெல்லாம் கவனிக்கிறது இல்லை. நிறைய ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ வரும் பாருங்க. அது அலெக்சான்னு சொல்லுவாங்க. அந்த கேமரா எவ்வளோ பெரிய கேமரா பாருங்க, இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் வருது பாருங்க. இந்த அலெக்சா கேமரா வந்து ஸ்பெஷலி ஃபார் மூவிஸ், திரைப்படம் எடுப்பதற்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடிய கேமரா. அது அலெக்சான்னு சொல்லுவாங்க. இதை கொண்டு போய் கூட்டம் நடத்துறதை கவர் பண்ணுறதுலாம் தூக்கிட்டு போக முடியாது. அதற்கான கம்ஃபர்டபுள் அதில் கிடையாது. அப்படி எடுக்கிறதுக்காக தயாரிக்கப்பட்ட கேமராவும் இல்லை, அதை ஒருபோதும் எடுத்ததும் கிடையாது. அலெக்சாங்கிறது சினிமா ஷூட்டிங்காக பயன்படுத்தப்படக்கூடிய கேமரா. இப்போ ஒரு கூட்டத்தை கவர் பண்ணுறதுக்கு எதுக்கு அலெக்சா கேமரா எதுக்கு தூக்கிட்டு போகிறீங்க? இப்போ அலெக்சா கேமரா மட்டும் இல்லை, 20க்கும் மேற்பட்ட ப்ரொஃபஷனல் கேமராஸ், 5D மாதிரியான கேமராஸ், அதே மாதிரி 20க்கும் மேற்பட்ட கேமராஸ். அப்போ ஒரு கட்சி தலைவர் சரி ரோட் ஷோ பண்ண வர்றாரு, எதுக்கு அலெக்சா கேமரா ஸ்பெஷலி ஃபார் மூவிஸ் மட்டும்தான், அதில் வேறு எதுவும் எடுக்கவே மாட்டாங்க. அது கம்ஃபர்டபுளே கிடையாது. 20க்கும் மேற்பட்ட கேமராக்கள் ஒரு தலைவர் வந்து பேச போகிறாருனாக்கா 20க்கும் கிட்டத்தட்ட ஒரு 30 கேமரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது அஃபிஷியலாக அவங்க எடுத்துகிட்டு போனது. அது எப்படி 30க்கும் மேற்பட்ட கேமரா, 20க்கும் மேற்பட்ட கிட்டத்தட்ட 30 கேமரா எப்படி ஒரு தலைவர் பேசுகிறாரு? எத்தனை ஃப்ரேம் வைப்பீங்க நீங்கள்? சுற்றி வச்சாலும் 4 ஃப்ரேம் 5 ஃப்ரேம் அவ்வளோதானே. அதுக்கு எதுக்கு 20க்கும் மேற்பட்ட கேமராக்கள் எதுக்கு? அப்போ அந்த ஃபுட்டேஜையும் உள்ளுக்குள்ள சினிமா இல்லைனாக்கா 5D ஃபுட்டேஜஸ்லாம் நீங்கள் தாராளமாக சினிமாக்குள்ளே பயன்படுத்திக்கலாம். அதனுடைய குவாலிட்டி ஹெச்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 5D கேமராவில் ஃபுல் திரைப்படத்தையும் எடுத்திருக்காங்க. நம்ம அந்த வழக்கு என்னொரு படம் வரும், அதெல்லாம் 5D நிறைய படம் எடுத்திருக்காங்க. அந்த நிவின் பாலி நடித்த நேரம் அப்படிங்கிற படம், அதெல்லாம் ஃபுல்லாக 5D இருக்கப்பட்ட படம். ஒரு 5 பேர் தான் இருப்பாங்க, டீமே இருக்காது. ஷூட் பண்ணுற இடத்துல ஒரு 5 பேர் மட்டும் தான். அப்படி தான் ஃபுல் படம் எடுத்தாங்க. அது படம் எடுக்கிற மாதிரியே தெரியும், ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு சின்ன கேமரா, 5D மாதிரி கேமரா, யூடியூப் சேனல் பயன்படுத்துகிறோம் அந்த கேமரா தான். இந்த 5D மாதிரியான கேமராவில் ப்ரொஃபஷனல் கேமரா ஆயிடுச்சு படம் எடுக்கிறதுக்கு. இப்போ அதே மாதிரி பல கேமராவில் 20க்கும் மேற்பட்ட கேமராக்கள் அங்கே போய் ஒரு சிஎம் ஒரு பிரச்சாரத்துக்கு போனாலே இவ்வளோ பெரிய கேமரா செட்டப் கிடையாது, தேவையும் இல்லை இவ்வளோ பெருசு. 60 ட்ரோன் கேமரா இதுக்கு. அதில் புதுசாக ஒரு ட்ரோன் கேமராவுடைய ஷாட் வந்து ஏற்கனவே எடுத்த ஷாட்டு. அந்த ஷாட் அதை விஜய் டீம்லேருந்து எடுக்கப்பட்ட ஷாட், அது தாவேகா டீம்ல எடுக்கப்பட்ட ஷாட். அது அந்த ஷாட் வந்து டெலிட் பண்ணிட்டு ஹார்ட் டிஸ்கை சிபிஐ ஒப்படைச்சிருக்காங்க. அதே மாதிரி பல ஃபுட்டேஜஸ் எடுக்கப்பட்ட அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜஸ் அவங்களால டெலிட் செய்யப்பட்டு சிபிஐ ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சிபிஐ திரும்ப ரெக்கவர் பண்ணி அந்த ஃபுட்டேஜஸ் இன்னைக்கு சோசியல் மீடியா முழுக்க வைரல். அந்த வீடியோ அந்த ஃபுட்டேஜஸ் வந்து ஏற்கனவே நிறைய பேர் போட்டாங்க. இருந்தாலும் முதல் முறையாக எக்ஸ்க்ளூசிவாக நான் உங்களுக்கு போடுறேன்.
இப்போ இந்த மாதிரியான ஷாட்டுகள் ஏன் டெலிட் செய்யப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு? இப்போ ஒன்று தான் வெளியே வந்திருக்கு, இன்னும் போக போக நிறைய வெளியில் வரும்னு வச்சுங்களேன். இந்த ஷாட்டை ஏன் குறிப்பிட்டு டெலிட் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா இது டாப் ஆங்கிளில் இருக்குது, ஒரு ஈகிள் வியூவில் இருக்கும், ரொம்ப டாப் ஆங்கிளில் இருக்கும், டாப் மோஸ்ட் ரொம்ப எட்ஜில் இருக்கும் அந்த டாப் ஆங்கிள். அப்போ எல்லாத்தையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆங்கிளாக இருக்கும். நீங்கள் அந்த ஷாட்டை வச்சுக்கிட்டு அதோட அதனுடைய ஹெச்டி வெர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அங்கே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். அதாவது மக்கள் படுற கஷ்டங்கள், அதில் மயங்கி விழுகிறதா இருக்கட்டும், அல்லது என்ன ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்க முடியும், ஈஸியாக பார்க்க முடியாது, மிகப்பெரிய ஆதாரமாக மாறும். இப்போ திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி வந்து கழுத்து நிறுத்தான்னு சொல்கிறாங்களா, அது எதுவுமே நடக்கல அதில் அப்படிங்கிற அந்த ஃபுட்டேஜஸ் இருக்கும். அதனால தான் அந்த ஃபுட்டேஜஸை குறிப்பிட்டு டெலிட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எண்ணற்ற ஃபுட்டேஜஸ். சரிங்க, இதெல்லாம் ஜனநாயகன் படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு என்ன ஆதாரம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஜனநாயகனோட டீசர் வரும்பொழுது அதை எடுத்து நம்ம இப்போ எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம். சேகுவராவும் கூட அதை பற்றி பேசியிருந்தாப்புல. நக்கீரன் கோபாலனும் சொல்லவே தேவையில்லை, அவரும் அதை பற்றி பேசியிருந்தாப்புல. அப்போ அதை பேசும்பொழுது அந்த ஜனநாயகன் டீசரில் இந்த காட்சிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரம் இப்போ வருது பாருங்கள், இதுதான் அந்த ஆதாரம். இப்போ உங்களுக்கு அந்த அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துகிட்டு இருக்கு பாருங்கள். இதுதான் அந்த ஜனநாயகனில் பயன்படுத்தப்பட்ட டீசரில் பயன்படுத்தப்பட்ட ஃபுட்டேஜஸ். ஏங்க அந்த ஃபுட்டேஜஸ் எப்படி இருக்குது? இது ஏதோ வரைஞ்சது மாதிரி இருக்குது, அல்லது ஏதோ ஃபோட்டோஷாப் மாதிரி இருக்குது. இது எப்படிங்க அந்த ஃபுட்டேஜஸ் இந்த ஃபுட்டேஜஸ்ன்னு எப்படி சொல்லுவீங்க? அப்போ பேசாமல் அதை வரைஞ்சிட்டே போயிருக்கலாமே, இதானே பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்கு எதுக்கு அங்கே போய் ஷூட் பண்ணலாம் அப்படிங்கிற நியாயமான கேள்வி. அந்த கேள்வி தோன்றினால் உங்கள் நீங்களே தட்டிக்கொள்ளுங்கள். இது பகுத்தறிவு உங்கள்கிட்ட கொஞ்சோண்டு ஒட்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆக்சுவலாக எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் இருக்கு இல்லைங்களா, அதைத்தான் அந்த படத்தில் வச்சுருந்தாங்க. படத்தில் என்ன இருக்கோ அதான் டீசர்லையும் வைப்பாங்க. அப்போ டீசர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த கரூர் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும் பொழுதே அண்ணன் நக்கீரன் கோபால் என்ன பண்ணிட்டாருன்னா போட்டு உடஸ்டாப்பில் உள்ளே இறங்கி புலனாய்வு பண்ணி செய்திகள் எடுத்துகிட்டு வந்து இது வந்து இந்த ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங்கு, அதில் உள்ள ஃபுட்டேஜஸுக்காக இயல்பாக கிடைக்கணுங்கிறதுக்காக எடுத்துட்டாங்க அப்படின்னு உண்மையை போட்டு உடச்சி தமிழ்நாடு முழுக்க அது பேசு பொருளாயிருச்சு. எல்லாரும் அதை பற்றி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறமா அந்த ஃபுட்டேஜஸை நம்ம உள்ளே இருக்கிறத மாதிரி டீசரில் காமிச்சோம்னாக்கா படமே வெளியில் வருவதற்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால படத்தில் மட்டும் அந்த ஃபுட்டேஜஸை வச்சுட்டு டீசரில் என்ன பண்ணாங்க, அந்த ஃபுட்டேஜ் மாதிரியே ஒரு ஏஐலையோ அல்லது ஃபோட்டோஷாப்போ கிரியேட் பண்ணி அந்த ஒரு வாகன பிரச்சார வண்டி நிற்கும், அதற்கு மேலே விஜய் நிற்கிறது மாதிரியான ஒரு உருவம் இருக்கும் பாருங்கள், வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு அவர் மட்டும் கொஞ்சம் தனியாக தெரிவார். அப்புறம் சுற்றிலும் அந்த கூட்டம் நிற்கும். ஆனால் நீங்கள் கரூரில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாம்பீட் ஆகின கூட்டம், அது ரொம்ப நெருக்கமாக இருக்கும், கேப்பே இல்லாத கூட்டமாக இருக்கும். இதில் அப்படியே காமிக்கக்கூடாது, காமிச்சோம்னாக்கா அதுதான் இதுன்னு சொல்லி தூக்கிட்டு வருவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கேப்பு விட்டு ஆட்கள் இருக்கிறது மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவையோ, இந்த மாதிரி ஒரு ஏஐ பிக்சரையோ, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஷாப்பை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா அதற்கு முன்னாடி அதே மாதிரி ஒரு மாடல் இருக்கணும். அந்த மாடல் இருந்தால் தான் நீங்கள் அதே மாதிரி ஒரு ஏஐ பிக்சரை நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். அப்போ இந்த ஏஐ பிக்சர் அல்லது ஃபோட்டோஷாப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான இந்த சோர்ஸ் எங்கன்னாக்க ஒரிஜினல் ஃபோட்டோ அல்லது வீடியோ ஏற்கனவே கரூரில் எடுக்கப்பட்டது, அதை பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினோம்னாக்கா ஏற்கனவே பயன்படுத்தாத பொழுதே கண்டுபிடிச்சி தூக்கி போட்டு மிதிச்சாங்க. இப்போ டீசரில் வச்சோம்னாக்கா படமே வெளியாகாத முடியும், பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் தலைவர் கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுனால எனக்குன்னா ஒரு 500 கோடிக்கு மேலே அந்த படத்தில் இன்வெஸ்ட் ஆகிருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அதை எடுத்துட்டு டீசரில் மக்களை ஏமாற்றுவதற்காக இதை வச்சாங்க. அதுவும் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அதை கடந்து போகும். அந்த ஒரு 3-4 ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நேரம் ஹோல்ட் ஆகாது. ஆனால் அதையும் கண்டுபிடிச்சி எடுத்து போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டோமா, இப்போ அவங்களுக்கு பெரிய தலைவலி ஆகுது. அப்போ படத்துலையுமே இதை பயன்படுத்த முடியாது அந்த ஃபுட்டேஜஸை. அப்படிங்கிறனாக்கா 41 பேர் சாவாங்கன்னு தெரியல, இதெல்லாம் நடந்து போச்சு. அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்கனாக்கா இதை திரும்ப ஏஐ ஃபுட்டேஜாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ ஃபுட்டேஜாக, ஏன்னாக்கா அந்த ஃபுட்டேஜ் படத்துக்குள்ளே இல்லாமல் நீங்கள் வெளியிடுவது ரொம்ப சிக்கல். ஒரு படம் நீங்கள் ஏற்கனவே நான் அதை பற்றி பேசியிருக்கேன். நீங்கள் ஒரு படத்துக்கான சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த சர்டிஃபிகேட்டு வாங்க போகிறீங்களா, அங்கே கேட்பாங்க, சிபிஎஃப்ஸில் வந்து கேட்பாங்க, எப்பா இங்கே வாங்க, இந்த மாதிரி ஒரு கதை சொன்னீங்க, இதில் வந்து இந்தந்த காட்சிகள் திடீர்னு ஜம்ப் ஆகி இங்கே வருது, அதனால் இடையில பிரச்சாரமே இல்லாமல் அவர் சொல்கிறாரு டக்குன்னு சிஎம் ஆகி உட்கார்றது மாதிரி வருது, இடையில அப்ட்ராப்டாக கட் ஆகுது. அப்போ அந்த ஓட்டு போகிற சீன் மாதிரி ஒன்று பேசியிருக்கீங்க, இங்கே வருது, ஆனால் இங்கேயே இதையே இல்லை. அப்போ அந்த காட்சிகள் எடுக்கப்பட்டு கட் பண்ணது மாதிரி ஏன் அதை வைக்கல? அவன் கேள்வி கேட்பான், அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ அவனே கேள்வி கேட்பானாக்கா மக்கள் படம் பார்க்கும்பொழுது அங்கே ஃப்ளா இருக்கும், அங்கே ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கும். ஐயோ இதுன்னு திடீர்னு கட்டாய ஜம்ப் ஆகி வருதுன்னா படம் நல்லா இல்லைன்னு போட்டு கிளின்னு கிளிப்பான். அப்புறம் எப்படி போட்ட காசு எப்படி எடுப்பீங்க? தற்கொலைகள் வந்து படம் பார்த்துறான். ஆனால் தமிழ்நாட்டில் எல்லாரும் தற்கொலைகள் கிடையாதுல்ல, அப்போ அவன் வந்து கேள்வி கேட்பான்ல, அப்போ வருமானம் போகும்ல. அதற்காக இந்த காட்சிகளை அப்படியே ஃபுல் ஏஐயில் கிரியேட் பண்ணுறது தான் அவங்க மலேசியாவில் அந்த ஏஐ ஒர்க்கு போயிட்டுருக்கு. இந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சை மலேசியாவில் வச்சாங்க, இவங்களாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன் மலேசியாவில் வைக்கணும், ஏன் சென்னையில் நடத்த முடியாதா? சரி, லியோ படத்துக்கான ப்ரமோஷனும் ஆடியோ லான்ச்சை எங்கே வச்சிங்க நீங்கள்? மலேசியாவிலையா, சைனாவிலையா, ஜப்பான்லையா, எங்கே வச்சிங்க? தமிழ்நாட்டுக்குள்ளே தானே வச்சிங்க, சென்னைக்குள்ளே தானே வச்சிங்க. அப்புறம் அதுக்கெல்லாம் இந்த கோட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதற்கான ஆடியோ லான்ச்சு ஏப்பா அந்த கதை கூட சொன்னாப்புலையே,
இந்த காக்கா கழுகு பருந்துலாம் ஒரு கதை சொன்னாப்லையா? எங்கே சொன்னாப்லையா? லண்டனில் சொன்னாப்லையா? யூஎஸ்ல சொன்னாப்லையா? துபாயில் சொன்னாப்லையா? இதே சென்னைக்குள்ளே உள்ள ஒரு அரங்கத்தில் அந்த கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் நடக்கும்பொழுது தான் அதை பேசுகிறாப்புல. அந்த ஆடியோ லான்ச், படத்துக்கான ப்ரொமோஷனுக்கான ஒரு ஆடியோ லான்ச் மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் தான் பேசுகிறாப்புல. அப்போ சென்னைக்குள்ளே நடத்த முடியும்ல, நடத்திருக்கீங்களா? இது வரைக்கும் அப்படி தான் நடத்துனீங்க. ஏதோ 30 வருஷத்துக்கு முன்னாடி, 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. இப்போ இந்த லாஸ்ட் படம் வரைக்கும் சென்னையில் நடத்திருக்கீங்க. அப்போ இதுக்கு மட்டும் ஏன் ஜனநாயகத்தை நடத்த முடியாத என்ன? நடத்தலாம்ல. அப்புறம் ஏன் இங்கே நடத்தாமல் சென்னையில் நடத்தாமல் எதுக்கு மலேசியாவில் போய் நடத்தணும்? ஏன்னா மலேசியாவில் தான் இந்த ஏஐ ஃபுட்டேஜஸ் இருக்குல்ல, இது ரொம்ப பக்காவாக க்ளீனாக, ஆனால் ஒரு ஏஐ தரமான ஒரு ஏஐ ஃபுட்டேஜஸ், அந்த தரமான ஏஐ ஒர்க் அப்படிங்கிறது மலேசியாவில் தான் அந்த டீம் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக அவங்க மலேசியாவில் டைப் பண்ணி அவங்கள்ட்ட அக்ரிமெண்ட் போட்டு இந்தந்த காட்சிகள்லாம் ஏஐயில் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏஐ டீம் வந்து மலேசியாவில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அவங்க ஆடியோ லான்ச் அங்கே போட்டது மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த ஏஐ ஒர்க்குக்கான அக்ரிமெண்ட் போடுறது அல்லது சம்மந்தமான மீட்டிங்கு, அவங்கள்ட்ட பேசி உரையாட என்னென்ன வேணும், என்னென்ன தேவை அப்படிங்கிறத பேசி அதற்கான ஒரு மீட்டிங். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தாப்பில் தான் மலேசியாவில் போட்டது. மலேசியாவில் தான் ஏஐ டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஃபுட்டேஜஸ் ஒர்க் பண்ணி இவனா கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இங்கே வாங்க, டெல்லியில் சிபிஐக்கான விசாரணை அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்போ சிபிஐக்கான விசாரணைன்னு போகும்பொழுது தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் இந்த ஜனநாயகம் படத்துக்கான அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு சிபிஐ விசாரணை அட்டன் பண்ணுவார், அடுத்த மறுநாள் அல்லது அதுக்கு மறுநாள் ஜனநாயகம் படத்துக்கான அப்டேட், அதாவது இந்த கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க, ஜனநாயகம் படத்தை ஒட்டி விஜய் மூலமாக அல்லது ப்ரொடக்ஷன் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் சிபிஐ விசாரணை அல்லது இது ஒன்றுக்காக போகப்பில்ல, திரும்ப அடுத்த ஒரு நாள் 2 நாள் கழிச்சு இந்த ஜனநாயகம் படத்துக்கான அடுத்த அப்டேட் வரும். என்னன்னாக்கா இந்த மாதிரி அடுத்து நாங்கள் ரிவைசிங் கமிட்டி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்போ என்னன்னாக்கா எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படியாவது ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணணும், அதற்கான ஆலோசனை, அதற்கான காலில் விடுதல் அல்லது அதற்கான டீலிங் பேசுதல் அமித்ஷா கிட்ட அப்படிங்கிறதுக்காக மட்டுமே தான் விஜய் வந்து சிபிஐ விசாரணைன்னு போகும்போது சிபிஐ விசாரணையோடு சேர்த்து இந்த விசாரணையும் இந்த ஆலோசனை நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ கடைசியாக டெல்லிக்கு போகும்பொழுது என்னன்னாக்கா இவர் டெல்லிக்கு சிபிஐ விசாரணை போயிட்டார். ஆனால் அட் த சேம் டைம் அமித்ஷாவுடைய டீம் எங்கே இருக்குனாக்கா மும்பையில் இருக்குது. அப்போ த்ரிஷா அவர்கள் போகிறாங்க. அப்போ போகும்போது தான் ஒரு சிக்கலாச்சு, அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ த்ரிஷா போனது மும்பைக்கு போனாங்க. மும்பைக்கு ஏன் போனாங்கன்னாக்கா பொன்னியின் செல்வன் படத்தினுடைய காஸ்டியூம் டிசைனர், அந்த காஸ்டியூம் டிசைனருக்கு மேரேஜ், அந்த மேரேஜ் மும்பையில் நடக்குது. மணிரத்னம்லாம் கூட போயிட்டு வந்தார் அதுக்கு. ஸோ பெரும்பெரும் புள்ளிகள்லாம் அதுக்கு போச்சு, பெரும்பெரும் இயக்குநர்கள் நடிகர்களோட போனாங்க. அதில் த்ரிஷாவும் போய் அட்டன் பண்ணாங்க. அப்போ அட்டன் பண்ணும்பொழுது கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அப்படியே அவங்க திரும்ப வரல. அப்போ சில ஃபோட்டோஸ்லாம் போட்டாங்க. அப்போ அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணிட்டு அமித்ஷா டீமோட அங்கே ஒரு கலந்தாலோசனை. அந்த கலந்தாலோசனை என்னன்னாக்கா இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு விஜய் சைட்லேருந்து என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கலந்தாலோசனை. அந்த கலந்தாலோசனை முடிச்சுட்டு அங்கே தகவல் கொடுத்துட்டு தான் த்ரிஷா அவர்கள் நேரடியாக இங்கே வந்தது. இதை நாம் சொல்லலை, தினமலமே காரி துப்பி இந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்கு. அப்போ சரிங்க இவ்வளவு சொல்கிறீங்க, அப்போ அவன் பிஜேபி ஆளுங்கிறீங்க, பிஜேபி ஆளுனாக்க எதுக்கு ஜனநாயகன் படத்தை அவன் எப்படி எதுக்கு பிளாக் பண்ணி வைக்கணும்? எதுக்கு சிபிஐ விசாரணை என்பது ஏதோ நேரடியாக நாம் போடல, நாமளோ அல்லது ஜனநாயக சக்திகளோ முற்போக்கு சக்திகளோ அல்லது திமுகவோ அல்லது தமிழ்நாடு அரசாங்கமோ சிபிஐக்கு மாற்றலை. அவங்களா போய் வழக்கு நீதிமன்றத்தில் போட்டு உச்சநீதிமன்றத்தில் போட்டு சிபிஐக்கு வரணும்னு மாற்றிக்கிட்டாங்க. அப்போ தமிழ்நாடு கண்ட்ரோலில் இருக்கக்கூடாது, அப்போ டெல்லி கண்ட்ரோலில் இருந்தால் ஓகேவா, பிஜேபி கண்ட்ரோலில் இருந்தால் ஓகேவா, நீ பிஜேபி எதிர்க்கிறங்கிற, பிஜேபி கண்ட்ரோலில் போச்சு நல்லா இருக்கும். நம்ம இந்த கேள்வி நம்ம அன்னைக்கு எழுப்பணும். அப்போ சிபிஐக்கு மாற்றிக்கிறது. சரிங்க, அப்போ இவன் பிஜேபியால் இறக்கப்பட்ட கட்சின்றீங்க, பிஜேபி பேக்கப்பான ஒரு ஆள் விஜய்ங்கிறீங்க, அப்புறம் எப்படி ஜனநாயகம் படத்துக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுப்பான், எதுக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். என்னதான் பிஜேபியால் இறக்கப்பட்ட ஆளாக இருந்தாலும் ப்ராப்பரான ஆர்எஸ்எஸ்காரர் கிடையாது விஜய். ஆர்எஸ்எஸ்னுடைய பிரச்சாரகத்திலேருந்து வரல அவர், ஆர்எஸ்எஸ்னுடைய அந்த அடிமட்டத்திலேருந்து ஆர்எஸ்எஸ் பயிற்சியெல்லாம் பெற்று வந்த ஆள் கிடையாது. அப்போ இங்கே உள்ள ஒரு ஆளை பிடிச்சி ஆர்எஸ்எஸ்காரன் இங்கே அவன் சார்பான ஒரு வாயாக மாற்றுவதற்கு ஆளை இறக்கி விடும்பொழுது என்ன பண்ணுவான்னா எப்போவுமே ஏதோ 1-2 கேஸை போட்டு அவன் கைக்குள்ளேயே வச்சுப்பான். சரி நம்ம தானே கட்சி ஆரம்பிக்க விட்டுருக்கோம், நம்ம கண்ட்ரோலில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ரீடமாக இறக்கி விட மாட்டான். ஏதோ 1-2 முக்கியமான கேஸுகளை போட்டு உன்னுடைய குடுமையை அவன் கைக்குள்ளேயே வச்சுப்பான். இப்போ சீமான் இருக்கான், சங்கி என்றால் சக நண்பன்னும் பேசுகிறான், ஆர்எஸ்எஸ்னுடைய மேடையில் போய் பேசுகிறான், இஸ்லாமியர்கள் இங்கே இங்கே இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அவங்க தான் காரணம், இஸ்லாமியர்கள் தாய் மதத்துக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் யார் பேசுவா? தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரே ஒரு ஆள் தான் பேசுவான், அர்ஜுன் சம்பத் மட்டும் தான் பேசுவான். அதுக்கப்புறம் பேசுகிறது நம்ம ஆள் சீமான். இவ்வளவு ஓப்பனாக அப்பட்டமாக பெரியாரை குறித்து அவதூறு பேசுவது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதியாரை புகழ்ந்து பேசுவது. அப்போ வேலைக்கு செல்லும் விபச்சாரிகள் என்று பேசினா நம்ம காஞ்சி பெரியவா இருக்கார், அவரை பற்றி வாயை திறக்க மாட்டான். பெரியார் சில இடிப்பேன்னு சொல்லுவான்,
காஞ்சி சங்கர மடம் இருக்கும், பெண்களை இழிவாக பேசிய பார்ப்பனர் அல்லாத மக்களை இழிவாக பேசுகிற காஞ்சி மடம் இருக்கும், அதை பற்றி வாங்கி திறக்க மாட்டான். இன்னைக்கு பாருங்க அறிக்கை வெளியிட்டிருக்கான், தேர்தல் அறிக்கைன்னு. அதில் ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீட்டை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலி செய்வோம்னு எழுதியிருக்காங்க. இதை யார் எழுதுவா? குருமூர்த்தி எழுதுவான். அதை இல்லைனாக்கா ஆர்எஸ்எஸ் மோகன் பாகவத் என்ன சொல்கிறா அப்படின்னா இடஒதுக்கீடு வேணும்னு சும்மா தான் சொல்கிறாங்கன்னு வச்சுங்க, சும்மானாச்சும் சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணுறான், நேரடியாக சொல்கிறான் ஜாதி ரீதியிலான இடஒதுக்கீட்டை நாங்கள் வந்தால் ஒழித்து கட்டுவோங்கிறான். இடஒதுக்கீடு என்பது ஜாதியை வைத்து ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருந்துச்சு, ஜாதியை வைத்து நீ வேலைக்கு வரக்கூடாதுன்னு இருந்துச்சு. அதனால தான் அதே ஜாதியை வைத்து நீ ஸ்கூலுக்குள்ளே வா, அதே ஜாதியை வைத்து இடஒதுக்கீடு வேலைக்கு வான்னு சொன்னது. ஜாதியை வைத்து இடஒதுக்கீடு அழிச்சிருவானாக்கா அப்போ அதுக்கு யாரை சொல்லுவானாக்கா அது குருமூர்த்தி போன்ற ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய கைக்குள்ளி தான் சொல்கிறோம். இப்படியாப்பட்ட நேரடி ஆர்எஸ்எஸ் நபராக ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக மாறினவன் தான் சீமான். இப்போ நேரடி ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக மாறின பார்ப்பனிய கைக்கூலியாக மாறின சீமானை ஏன் இந்த சின்னம் போன்ற விஷயங்களில் அவங்க வழக்கு போட்டோ தொந்தரவுகள் கொடுத்தோ எதுக்கு அவரை தொந்தரவு பண்ணணும்? அவன் நேரடி ஆர்எஸ்எஸ் பார்ப்பனிய கைக்கூலி, பிஜேபியே பேசாத விஷயங்கள் நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்மளால் தான்ப்பா போட்டோன்னு சொல்லி விட வேண்டியதுன்னு விடமாட்டான். ஏன்னாக்கா என்னதான் அவன் ஆளாக இருந்தாலும் ஏதோ ஒரு கேஸ் போட்டு அவனுடைய குடுமையை தான் கைக்குள்ளேயே வச்சுப்பான், தான் கண்ட்ரோல்லே இருக்கணும், அவன் தனக்கு கீழே தான் இருக்கணும். தன்னை மீறி அவன் போய் வேற எங்கேயாவது டைரக்ஷன் மாறுற மாதிரி தச்சுனாக்கா அந்த குடுமையை பிடிச்சி இழுக்கணும், அவன் அதற்காக போட்டு வச்சுப்பான். அதே மாதிரி தான் விஜய்க்கும் இதே மாதிரி கேஸுகளை இந்த ஜனநாயகமாக இருக்கட்டும், ஆனாலும் பிஜேபியால் இறக்கி விடப்பட்ட ஆள் தான், ஆனால் குடிமையை கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சில ஜனநாயகன்னு இந்த மாதிரி கேஸுகளை போட்டு உள்ளே வச்சு. ஆனால் கரூர் விஷயத்தில் 41 பேர் சாகடிச்சதில் மிக முக்கியமான வழக்கு. ஆனால் குடிமையை கொண்டு போய் அவனே கொடுத்துக்கிட்டான் தலையை. அப்போ அங்கே டீல் பேச என்னன்னாக்கா ஒரு ரிலீஸாக விழுந்துக்கிட்டே இருக்கும், படத்துக்கான ரிலீஸ் வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சிபிஐ விசாரணைங்கிறது ஒரு பக்கம். சிபிஐ விசாரணையில் ஆதாரத்தோட கிடுக்குப்பிடிகள் போடும் பொழுது அவர் எப்பப்பெல்லாம் சரண்டர் ஆகி பேசுகிறாரோ அங்கே சரிங்க நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், சரி இந்த எலெக்ஷனில் நான் இது பண்ணிக்கிறேன், இப்படி பேசணுமா அப்படி பேசணுமான்றதை ஒபே பண்ண இங்கே ஒரு கேட்டாக ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும் ஜனநாயகம் படத்துக்கு. நீங்கள் வேணால் பாருங்கள், ரெண்டும் சைமல்டேனியஸாக நடந்துகிட்டு இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, பிஜேபியினுடைய பிளான் விஜய் வச்சு என்னன்னாக்கா ஏற்கனவே நான் வீடியோவில் முழுசாக பேசியிருக்கேன், இருந்தாலும் சின்னதாக சொல்கிறேன். அதாவது அதிமுகவை டோட்டலாக காலி பண்ணிடணும். இப்போ வேற ஒரு கட்சியை புதுசாக உருவாக்கணும்னாக்கா திமுகவை காலி பண்ணுறதுக்கு அதிமுகன்னு ஜெயலலிதா இருந்த வரைக்கும் மிரட்டினாங்க. ஆனால் இப்போ அது முடியல. எடப்பாடி அவர்கள் குனிஞ்ச தலை நிமிர மாட்டேங்கிறாரு, முட்டி போட்ட காலை தூக்க மாட்டேங்கிறாப்புல. அப்படி ஒரு கோலையை வச்சுட்டு பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அந்த கட்சியை பிஜேபி மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு கட்சி மெர்ஜாகி வரணும் அப்படின்னாக்கா அது ஆன்டி பிஜேபி மோட்ல இருந்தால் மட்டும்தான் வர முடியும், அப்போதான் மக்கள் ரிசீவ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காக பிஜேபி கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி எதிரி மாதிரி ஒரு கட்சியை உருவாக்கிட்டோம்னாக்கா மக்கள்கிட்ட எதிர்ப்பு இருக்காது. கேட்டாக்க சொல்லிக்கலாம், கொள்கை எதிரி பிஜேபி, நாங்கள் எப்படிங்க பிஜேபியோட டைப் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதனால பிஜேபிக்கு எதிரான ஒரு கட்சி மாதிரி உருவாக்கிட்டோம்னாக்கா அதுதான் அடுத்த அதிமுக இடத்துக்கு விஜயை கொண்டு வருவது. அதற்கு என்னன்னாக்கா பிஜேபி அப்போசிட் பண்ணிட்டே இருக்கு. பாருங்க ஜனநாயக படத்தில் அவ்வளவு தொல்லை கொடுத்தாங்க, கரூர் விஷயத்தில் பாருங்க சிபிஐ நெருக்கடி, இதை காண்பிப்பதற்காக ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்கும். அந்த கிடுக்குப்பிடிகளுக்கு இவர் செவி சாய்க்க ஒரு கேட்டால் ஜனநாயக படத்தில் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதுதான் அவங்களுடைய நோக்கம், குறிக்கோள், இதுதான் போயிட்டு இருக்கு. பின்னாடி இவ்வளவு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த குறிப்பாக சிபிஐ கேட்டதில் இன்னும் கேட்கப்பட்ட சில கேள்விகள், ஏன் லேட்டாக போனீங்க, இவ்வளோ லேட்டாக போனதுக்கு காரணம் என்ன, ஏன் இந்த கூட்டத்தை மாற்றினீங்க, திருவள்ளூரில் போட்டதை ஏன் இங்கே மாற்றினீங்க, இப்படியாப்பட்ட சில முக்கியமான கேள்வியும் கேட்கப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் இவன் பிஜேபியால் இறக்கி விடப்பட்ட நபர் அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும்.